மாப்பிள்ள எப்படியோ இந்த ஜிப்பு பத்தலடா பேக் அப்படின்னு. என்னடா சவுண்டு முன்னாடி உடைய நல்ல வேலை. மாப்பிள்ள என்ன ஜிப் இதே எந்த அளவுக்குன்னா வச்சுக்க ரொம்ப மோசம்டா மாப்பிள்ள. எவ்வளோ டைட்டு தெரியுமா புடை அப்படின்னு நாய் செத்து போனால் எப்படி புடைச்சி நிற்கும் அந்த மாதிரி இருந்துச்சுடா மாப்பிள்ள. எப்படியே கை காலை போட்டு அம்மிக்கு ஏறி நின்று உண்மையிலே ஏறிண்டு அப்படி இப்படிலாம் என்னமோ பண்ணி எப்படியோ பூட்டிட்டேன். லாக்காக போட்டாச்சு. அவ்வளோதான். இதுமாரி ஏதோ உள்ளுக்கு இருந்து எடுக்கனாலும் இதுமாரி எடுக்க மாட்டேன் சாமி. இதை திறந்து ஈஸி எங்களாட்டி கதை முடிஞ்சிடும். மாப்பிள்ள ஒரு கதை மாப்பிள்ள. எங்கள் தாத்தா எங்கள் வீட்டுக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். எங்கள் அக்காங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருந்து அப்புறம் எங்கள் தாத்தாட்ட பேசணும்னு சொன்னேன். சரி பேசினார். இது மாதிரி அவர் வந்து நான் வர்றதுலாம் சொல்லலை, வீட்டுக்கு யாருக்குமே சொல்லலை. அவர் வந்துட்டு இன்னும் ரொம்ப நாள் இருந்துச்சு பேசாமல் அவர் வந்துட்டு இந்த பாய்லர் நீ காலேஜ் படிக்கும்போது பாய்லர் சுட்டு கொடுத்தாங்க. அதை நான் வீட்டுக்கு கொண்டு போனேன். அதை பார்த்துட்டு ஏய் நீ கப்பல் காலேஜ் படிக்கும்போது ஒன்று வந்து இல்லைடா அது மாதிரி கப்பல்லே உனக்கு கொடுத்துருப்பாங்களாடா, அந்த இது நீ இங்கே எடுத்துகிட்டு வாடா மறக்காமல், எனக்கு வேணும் அப்படி இப்படின்ட்டாரு மாப்பிள்ள. இந்த பாய்லர் சுட்டை பாரு மாப்பிள்ள, பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது. அதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்து அவர் அங்கே விவசாயம் பண்ணுறாரு. அதுக்கு சோளக்காட்டுக்குள்ளே போகும்போது அது மாதிரி போட்டுக்கலான்றக்காண்டி கேட்குறாரு. நான் இந்த பேக்கை நான் நல்ல துணியெலாம் வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதை எங்கே கொண்டு போய் வைப்பேன்.